Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் டுடேயும் பார்த்தீங்கன்னா ரெத்தாறு தான் ஓடிட்டு இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து 200 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ்ல இருக்குது. 24,800 பாயிண்ட்ஸாக இருக்குது. பேங்க் நிஃப்டி 50,718 பாயிண்ட்ஸாக இருக்குது. 740 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ்ல இருக்குது. கிட்டத்தட்ட 1.44% நெகட்டிவ்ல இருக்குது. அது மாதிரி சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா 81,173 பாயிண்ட்ஸில் இருக்குது. 515 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட்டும் இன்றைக்கி வந்து பிளட் பாத்தாக தான் இருக்குது. என்னோட போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டில் விழுந்த அடியை விட என்னோட போர்ட்ஃபோலியோவில் அடி பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1.70% வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசாகுது. குறிப்பாட்டு ஏஜ் வந்து பார்க்கும்போது 86 கிட்ட தாண்டிடுச்சு. ஸோ அந்த 86 ஏஜ் அந்த வயது முதிர்வு காரணமாட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செக்கப்புக்கு வேண்டியும் நெக்ஸ்ட் வந்து பிளட் ப்ரெஷர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்நெட்டில் நிறைய வதந்திகள்லாம் வருது, அதை நம்பாதீங்க. ஸோ இது ரிலேட்டட் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. மோராட் இது வந்து ரத்தன் டாட்டாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்க்கும்போது நான் ஐடிசி. ஸோ ஐடிசி பார்க்கும்போது 514 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி ஒரு 509 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவாயிட்டு இருக்கு ஐடிசி. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டே அடி விழுந்த பிறகும் ஐடிசி பாசிட்டிவ்ல தான் இருக்குது. அதுக்கு காரணம் ஐடிசியோட ஹோட்டல் பிஸ்னஸ் டிமர்ஜருக்கு என்சிஎல்டி அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அது ரீசெண்டாக 2 வீடியோக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மோராட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஐடிசி பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகுறதுக்கு இதான் ஒரு முக்கிய காரணியாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் நீங்கள் டவுட்ஸ் கேட்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கமெண்ட்ஸ் வந்து வீடியோவில் தான் ரிப்ளை பண்ணுவேன். கீழே வந்து டைப் பண்ணி நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் த சண்டே சாட்டர்டே அந்த வீடியோவில் வந்து கமெண்ட்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, when a person not have the eligibility to buy share, he will say the share is overvalued or high value அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நான் வந்து நீங்கள் கேட்ட ஸ்டாக் வந்து கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் வச்சு தான் டிஸ்கஸ் பண்ண முடியும் நம்ம. ஸோ நீங்கள் கேட்டிருந்தீங்க ரிலையன்ஸ் பவரை வாங்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. ரிலையன்ஸ் பவரோட கதி இன்னைக்கு என்னென்னு செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மணப்புரம் ஃபினான்ஸ் கேட்டிங்க, அதோட சிச்சுவேஷன் நான் சொல்லியிருந்தேன். மணப்புரம் ஃபினான்ஸ் இன்னும் இறங்க வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ரிலையன்ஸ் பவர் இப்போ வரைக்கும் என்ட்ரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டு க்ளோசிங்கில் 5% அடி, இன்றைக்கி 5% அடி. ஸோ அந்த டைமில் வந்து ஓகே இந்த ஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம், நல்ல கண்டிஷனில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அன்றைக்கி நீங்கள் அதை வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் கண்டிஷன் என்னென்னு அவரே சிந்திச்சு பார்க்கட்டும். ஸோ மோரலாட்டு இது நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி கண்ட்ரோல் அன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து ஒரு 10% வரைக்கும் கரெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி 5% மேலே கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ ஒரு 10% வரைக்கும் கரெக்ஷன் மார்க்கெட்டில் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மணி கண்ட்ரோலில் வந்த ஆர்டிக்கல். இந்த வருஷம் 2024 மார்க்கெட் வந்து மேபி நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஒரு 20,000 பாயிண்ட்ஸ்லேருந்து 27,000 அந்த ட்ரெண்டுக்குள்ளே க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. 64% வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 36% ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ரீசனபிளாக இருக்குது, பேலன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலை. மோஸ்ட் ஆஃப் தம் வந்து எக்ஸ்பென்சிவ், அதில் பாதி பேர் வந்து ரீசனபிள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளோட மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு 729 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்கி ஒரு 673 ரூபா வரைக்கும் வந்தது. இப்போ ஒரு 3% நெகட்டிவ்ல 690 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஸோ இப்போதைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் பக்கம் போக முடியாது, ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸோட Q2 பிஸ்னஸ் அப்டேட் ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. அவங்களோட கன்சாலிடேட்டட் ரெவன்யூ growth வந்து 37% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு growthன்னு சொல்கிறாங்க. இந்தியன் பிஸ்னஸ் 39% ரெவன்யூ growth. மிடில் ஈஸ்ட் ரெவன்யூ growth வந்து 24% கான்ட்ரிபியூட் பண்ணுது. 26 நெட் ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஷோரூம் வந்து 303 இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குவார்ட்டரில் அதாவது ஃபினான்ஷியல் 25 Q2ல மட்டுமே அவங்க 12 கேண்டீன் ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 15 கல்யாண் ஃப்ரான்ச்சைஸ் ஓன் கம்பெனி ஆப்ரேட்டட் ஃபோக்கோ ஷோரூம் வந்து இந்தியாவில் செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் 130+ நியூ ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் 51 ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அது மட்டும் இல்லாமல் 25 கல்யாண் ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்ன ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. 18 கேண்டீன் ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் தீபாவளியில் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனி இந்த செப்டம்பர் இந்த மந்தில் மட்டுமே 26 நெட் ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண் அண்ட் கேண்டீன் ஃபார்மேட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. பட் ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 3% நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதோ என்னவோ தெரில. இந்த Q2 பிஸ்னஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கவும் சான்சஸ் இருந்திருக்கு. இது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா சென்கோ கோல்டு. ஆக்சுவலி இவங்களும் அன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஸ்டாக் வந்து
ஒரு 10% வரைக்கும் பாசிட்டிவ் போச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்கோ கோல்டு வந்து இப்போ அடிச்சிருக்காங்க. 1544 ரூபா வரைக்கும் போன சென்கோ கோல்டு அடுத்தது 1351 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த சென்கோ கோல்டு. அவங்க வந்து QIP மூலமாட்ட ஒரு 500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1:2 அந்த ரேஷியோவில் வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். பட் இப்போ வந்து நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பி இருக்குது. 3% நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து சென்கோ கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஆக்சுவலி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி ரீசெண்டாட்டு IPO வந்தாங்க. ஸோ லிஸ்டட் ஆனாங்க, நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா IPO லிஸ்டிங் ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட நல்லாவே இறங்கியிருக்கு. 180 ரூபா பக்கம் போனது இப்போ 135 ரூபா வரைக்கும் இன்றைக்கி இறங்கியிருக்கு ஸ்டாக் ப்ரைஸ். இன்றைக்கி மட்டுமே பார்த்தீங்கன்னா 8% மேலே நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 135 ரூபா வரைக்கும் வந்தது இப்போ ஒரு 137 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். ரீசன் பார்க்கும்போது இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி குறிப்பாட்டு இந்த ஸ்மால் கேப்பில் இருக்கிற ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அந்த பேங்க் ஸ்டாக்ஸ் ஸ்மால் கேப் பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்க்கும்போது HSBC ஒரு ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. 110 ரூபா வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி 110 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க. மேபி அவங்க சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடும் போல தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஷேரில் வந்து வெயிட் பண்ணுங்கள், நமக்கு டெஃபினட்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அப்போ வந்து நம்ம என்ட்ரி கொடுக்கலான்னு சொல்லி. ஸோ இன்னும் வெயிட் பண்ணணும் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸில். ஸ்டில் அது வந்து ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்காக தான் இருக்குது. ஒரு 110 ரூபா அவங்க சொல்ல மாதிரி வந்துச்சுன்னா டெஃபினட்டாக இதில் வந்து ஸ்லோவாக என்ட்ரி கொடுக்கலாம். இது வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் HDFC பேங்க் ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. 1648 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. HDFC பேங்க்கு பார்க்கும்போது ஷேர்க்கான வந்து ஒரு 1900 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா போகும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க HDFC பேங்க்குக்கு. பட் இன்றைக்கி அந்த ஸ்டாக் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிருக்கு. HDFC பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இது வந்து HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸில் வந்து அப்டேட்டு. அம்புஜா சிமெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு 1% பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அதே சமயம் இந்த ஹிடல்பர்க் சிமெண்ட் இந்தியா அவங்க 18% மேலே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. 258 ரூபா போனது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. அதுலேருந்து இறங்கி ஒரு 6% பாசிட்டிவ்ல 230 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இந்த ஹிடல்பர்க் சிமெண்ட். இந்த 18% மட்டுமே இன்றைக்கி ரேலியாக இருந்துச்சு இந்த கம்பெனி. எதுக்கு இப்படி ரேலியாக இருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா அதானி குழுமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கோடிக்கு வந்து இந்த ஹிடல்பர்க் சிமெண்ட் இந்தியாவோட இந்தியன் பிஸ்னஸ் அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேலியாக இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அக்டோபர் 2023 அல்ட்ராடெக் சிமெண்ட், JSW சிமெண்ட் இவங்கெல்லாம் அந்த ஹிடல்பர்க்கோட இந்தியன் அசட்ஸை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சில சூழ்நிலை காரணமாட்டு அவங்க அக்யூசியேஷன் பண்ணலை. இப்போ அதானி குழுமம் வந்து 10,000 கோடிக்கு இதை பை அவுட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துருக்குது. ஸோ இவங்க பை அவுட் பண்ணுறாங்களா பண்ணலையான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து ஹிடல்பர்க் சிமெண்ட் இந்தியா அதானி குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. டாடா ஸ்டீலோட ஃபினான்ஷியல் 25க்கான Q2ல உள்ள ப்ரொடக்ஷன் அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து 5.27 மில்லியன் டன்ஸாக இருக்குது. குவார்டர் பேஸில் ஃப்ளாட்லையும் இயர் ஆன் இயர் பேஸில் 5% ஃபால் ஆயிருக்கு. டோட்டல் ஆட்டு பார்க்கும்போது 7.63 மில்லியன் டன்ஸாக இருக்குது. குவார்டர் பேஸில் 4% கீழே விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் வந்து 5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க டோட்டல் ப்ரொடக்ஷனில். அது மட்டும் இல்லாமல் டாடா ஸ்டீலில் இன்றைக்கி டாடா கெமிக்கல்ஸில் ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. டாடா கெமிக்கல்ஸோட மெஹாடி சோடா லிமிடெட் அது ஒரு கம்பெனி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சோடா ஆஷ் ஃபேக்ட்ரி வந்து மஹாடி கஜியாடோ கண்ட்ரியில் இருக்குது. அங்கே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. $28 மில்லியன் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் டிமாண்டை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான். இப்போ அங்கே அந்த ட்ரோனா சோடா ஆஷ் மேனுஃபேக்சரிங் பிளான்ல வந்து 1 மில்லியன் டன்ஸ் ப்ரொடக்ஷன் பெர் ஆனம் மட்டும் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க அந்த மேனுஃபேக்சரிங் பிளானில். ப்ரெசென்டாட்டு அவங்க 3 லட்சம் டன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்போ இந்த எக்ஸ்பென்ஷன் மூலமாட்டு 1 மில்லியன் டன்ஸ் ஆட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி டாடா கெமிக்கல்ஸ் அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு. அவங்களோட ஃபர்ஸ்ட் பெட்ரோல் ஹைப்ரிட் SUV கார் வந்து 2026 லான்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இவங்க இப்போ மாருதி சுசுகியும் டொயோட்டோ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்ரிட் SUV காரில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட அந்த மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ணுறது இவங்க பிளான் பண்ணுறாங்க. 27,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டெக்னாலஜி வந்து ஸ்கோடா ஆட்டோ வால்க்ஸ்வாகன் கூட ஷேர் பண்ணவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா குளோபல் டெபாசிட்ஸ் அதாவது அவங்களோட Q2 பிஸ்னஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. குளோபல் டெபாசிட் வந்து 9.17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 12.41 lakh crore இருக்குது. குளோபல் கிராஸ் அட்வான்சஸ் வந்து 9.28 lakh crore இருக்குது. 9.63% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் டெபாசிட் 12.11 lakh crore இருக்குது. 8.12% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் அட்வான்சஸ் வந்து 8.94 lakh crore இருக்குது. 8.88% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த Q2 பிஸ்னஸ் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா. ஆக்சுவலி நாட்கோ ஃபார்மா வந்து நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ணது உங்களுக்கு தெரியும். 850 ரூபாயில் கன்சிடர் பண்ணி 1639 ரூபா வரைக்கும் போனது, அப்புறம் இறங்கிச்சு 1350 ரூபா வரைக்கும் இறங்கிச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 3% மேலே ரேலி ஆகி 1400 அந்த ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலி நாட்கோ ஃபார்மா வந்து இன்னைக்கு மார்க்கெட்லேயே நல்லா அடி விழுந்த பிறகு நாட்கோ ஃபார்மா பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸும் ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. நாட்கோ ஃபார்மாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம், இது ஒரு ஓவர் வேல்யூட் இது அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காக தான் நாட்கோ ஃபார்மா இருக்குது. நாட்கோ ஃபார்மாவில் ஒரு பாசிட்டிவ் நியூஸும் வந்துருந்துச்சு. நாட்கோ ஃபார்மா லிமிடெட் ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் கம்பெனி தான் மைலாண்ட் ஃபார்மாசிட்டிகல்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நோவா நார்டிஸ்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட ஒரு யுஎஸ் பேட்டன் லிட்டிகேஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த செட்டில்மெண்ட் சம்மந்தமாட்டு. ஸோ அது எது சம்மந்தமானு பார்க்கும்போது ஜெனரிக் ஒசம்பிக் ப்ராடக்ட் சம்மந்தமான அந்த யுஎஸ் பேட்டன் லிட்டிகேஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இவங்க ரெண்டு தரப்புமே பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் வந்து கான்ஃபிடென்ஷியலாட்டு ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி சுமூகமான உடன்படிக்கையில் வந்திருக்காங்க. அந்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து இன்னைக்கு நாட்கோ ஃபார்மா 3% மேலே ரேலியாக இருக்குது. ஸோ நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காக தான் இருக்குது. இது வந்து நாட்கோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஷன் தான். ஓலா ஸ்டாக் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 7% மேலே நெகட்டிவ்ல இருக்குது. இந்த ஸ்டாக்கில் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் நிறைய வாட்டி ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ ஆக்சுவலி 91 ரூபீஸில் இருக்க ஸ்டாக் இன்றைக்கும் 7% மேலே நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது பாவிஷ் அகர்வால், அந்த ஓலா கம்பெனியோட பாவிஷ் அகர்வாலுக்கும் இந்த குணால் கேமரா, இவங்க ஒரு ஸ்டாண்டப் காமெடின்னு, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் சில பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதாவது பேச்சுவார்த்தைனா கொஞ்சம் வாக்குவாதம் மாதிரி நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓலாவோட சர்வீஸ் சென்டரில் இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் குமிஞ்சு கிடக்குது, அது சம்மந்தமாட்டு அந்த குணல் கேமரா வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக மாறி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை மாறி ட்வீட் பண்ணியிருக்காங்க. இதில் இவங்க ப்ரொஃபஷன், அதாவது குணல் கேமரா வந்து அவரோட ப்ரொஃபஷனில் ஃபெயில் ஆகிருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சில பேர்ட்ட பணம் வாங்கிட்டு இவர் இப்படி ட்வீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பாவிஷ் அகர்வால் வந்து அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் அமைதியாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் அடுத்தது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மாறி ட்வீட் பண்ணி ரெண்டு பேருமே குறை சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட்டு ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா இருக்குது, சர்வீஸ் வந்து போராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதனால ஓலா ஷேரில் நீங்கள் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. 11,370 MU டோட்டல் வால்யூம் வந்து இந்த செப்டம்பரில் வந்துருக்கு. 24% இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் மந்த்லி வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எவர் மந்த்லி வால்யூம் சொல்கிறாங்க. 3,913 MUன்னு சொல்கிறாங்க. 34% இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. க்ரீன் மார்க்கெட் வந்து 214% இயர் பேஸில் க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அதானி டோட்டல் கேஸ் வந்து இந்தியாவோட பிக்கஸ்ட் ஹைட்ரஜன் பிளண்டிங் பிளான்ட் அகமதாபாத்தில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2.2 to 2.3% ஆஃப் க்ரீன் ஹைட்ரஜன் வந்து இந்த பைப்டு நேச்சுரல் கேஸில் வந்து பிளண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அது வந்து இந்த அகமதாபாத்தில் ஓப்பன் பண்ண பிளான்ல வந்து இன்னும் அது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதானி டோட்டல் கேஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.